டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி போட்டித் தேர்வுகள் மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் வருகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான முக்கியமான தலைப்பை பற்றி பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதாவது தமிழ்நாடு அரசினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை பற்றி சில வகுப்புகளாக பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று 3 திட்டங்களை பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக மகிழ் கணிதம் திட்டம், அதற்கடுத்து மணற்கேணி செயலி, அடுத்து விழுதுகள் திட்டம் என்ற முக்கியமான இந்த 3 திட்டங்களை பற்றி இந்த வகுப்பில் பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு பொதுவாக தலைப்பாக உள்ள தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் என்ற தலைப்பை எடுத்து அதில் சில வகுப்புகளை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. ஏனென்றால் இது இரண்டு தேர்வுக்குமே வரக்கூடிய தலைப்பு. அதனால்தான் அது முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பை எடுத்து பார்த்து வருகிறோம். அதுபோக அடுத்த ஆண்டு வரவுள்ள பிலிமினரி தேர்வுக்கும் இதிலிருந்து சில கேள்விகள் வரும் நண்பர்களே. ஏனென்றால் குரூப் 2 பிலிமினரி தேர்வில் தமிழ்நாடு அரசு திட்டங்களை நிறைய கேட்டிருந்தார்கள். எனவே மெயின்ஸ் தேர்விலும் நிறைய திட்டங்கள் பற்றி வரும் நண்பர்களே. அதனால்தான் நாம் முதலில் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களை பார்த்து வருகிறோம். இதை முடித்த பிறகு மற்ற முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே சென்ற வகுப்புகளை பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வகுப்பில் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டுள்ள சில முக்கியமான திட்டங்களை, அதாவது 3 திட்டங்களை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக மகிழ் கணிதம் திட்டம், இரண்டாவது மணற்கேணி செயலி, மூன்றாவது விழுதுகள் திட்டம் என்ற 3 திட்டங்களையும் முழுமையாக பார்க்கலாம் நண்பர்களே. நாம் இதற்கு முன்பாக அத்தியாவசியமான திட்டங்களை பற்றி பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. கட்டாயம் அதை பாருங்கள். அதாவது எண்ணும் எழுத்தும் இயக்கம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், தகைசால் பள்ளிகள் திட்டம், இப்படி அதற்கடுத்து காலை உணவுகள் திட்டம் என்று இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய சில அற்புதமான திட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு அரசானது செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டங்களை எல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். மெயின்ஸ் தேர்வில் கட்டாயமாக அதிலிருந்து கேட்பார்கள். இப்பொழுது இந்த வகுப்புக்குள் நாம் செல்லலாம். முதல் திட்டமாக மகிழ் கணிதம் திட்டம். இது எப்போது தொடங்கப்பட்டது என்று பார்த்தால் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது நண்பர்களே. அதாவது மகிழ் கணிதம் திட்டம் 2022 ஜனவரி மாதத்தில் தொடங்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித பாடத்தை கற்பித்தல். அதாவது இந்த மகிழ் கணிதம் திட்டத்தினுடைய நோக்கம் அரசு பள்ளியில் பயிலுகிற மாணவர்களுக்கு கணித பாடத்தை எளிய முறையில் கற்பித்து புரிய வைத்தல் அல்லது விளங்க வைத்தல். அதுதான் இந்த மகிழ் கணிதம் திட்டத்தினுடைய நோக்கம். இதனுடைய அம்சங்கள் அல்லது பயனாளிகள் என்று பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இந்த கணித பயிற்சியானது அளிக்கப்படுகிறது. கணித பாடத்தின் மீது அவர்களுக்கு உள்ள பயத்தை நீக்கி அந்த பாடத்தை எளிதாக கற்பிப்பதற்கு இது உதவுகிறது. அதற்கடுத்து இந்த திட்டத்தை பற்றிய பயிற்சிகளை அந்தந்த பள்ளிகளை சேர்ந்த கணித ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிறது நண்பர்களே. அதாவது இந்த திட்டத்தோடு தொடர்புடைய கணித ஆசிரியர்களுக்கு முன்கூட்டியே அதை பற்றிய பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. அதன் பிறகு அவர்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கிறார்கள். இதுதான் இந்த மகிழ் கணிதம் திட்டத்தினுடைய அம்சங்கள் அல்லது பயனாளிகள்.
இது குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் கட்டாயமாக கேட்பார்கள் நண்பர்களே. அதாவது டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை எப்போது தொடங்கப்பட்டது என்று கேட்பார்கள் நண்பர்களே, அல்லது அதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்பார்கள். அதையும் தாண்டி அதனுடைய சிறப்பம்சங்கள் ஏதேனும் 2 அல்லது 3 வாக்கியங்களை கொடுத்து எவையெல்லாம் சரி எவையெல்லாம் தவறு என்று கூட கேட்பார்கள். நாம் எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்க வேண்டும் நண்பர்களே. அதனால்தான் இதை முழுமையாக பார்க்கிறோம். அதாவது இந்த மகிழ் கணிதம் திட்டமானது 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஜனவரி மாதத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதனுடைய நோக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித பாடத்தை கற்பித்தல் ஆகும். இதனுடைய அம்சங்கள், அதாவது சிறப்புகள்: அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கணித பயிற்சி அளிக்கப்படுகிறது. கணிதம் மீதான பயத்தை நீக்கும் வகையில் எளிதாக கற்பிக்கப்படுகிறது. இது குறித்து கணித ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது நண்பர்களே. அதாவது மகிழ் கணிதம் என்ற திட்டத்தில் இவ்வளவு தகவல்கள் இருக்கிறது நண்பர்களே. கேட்டு பயன்பெறுங்கள். குரூப் 2 அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இந்த திட்டத்தை அப்படியேவும் கேட்கலாம். 6 மதிப்பெண் வினாக்களில் கேட்பார்கள். அல்லது குரூப் 2A தேர்வில் ஏதேனும் 2-3 வாக்கியங்களை கொடுத்து எது சரி எது தவறு என்று கேட்கலாம். நீங்கள் 2க்குமே தயாராக இருக்கணும் நண்பர்களே. அப்போதுதான் நம்மால் தேர்ச்சி பெற முடியும். அதற்கடுத்து 2வது திட்டம் மணற்கேணி செயலி. அதாவது இந்த மணற்கேணி செயலியானது 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது நண்பர்களே. அதாவது இதனுடைய தொடக்கம் என்று பார்த்தால் ஜூன் மாதம் 2023ஆம் தேதி இந்த மணற்கேணி செயலியானது தொடங்கப்பட்டுள்ளது. எங்கு தொடங்கப்பட்டது என்று பார்த்தால் சென்னை தாம்பரத்தில் உள்ள அரசு பள்ளியில் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது மணற்கேணி செயலியானது சென்னை தாம்பரத்தில் உள்ள அரசு பள்ளியில் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது. இது ஜூன் 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதனுடைய நோக்கம், அதாவது மணற்கேணியின் செயலியினுடைய நோக்கம் என்னவென்று பார்க்கலாம். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்காக அனைத்து பாடங்களையும் காணொளி வாயிலாக வழங்குதல். அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு அவர்களுடைய அனைத்து பாடங்களையும் காணொளி வடிவில் வழங்குதல் ஆகும் நண்பர்களே. அதாவது ஆன்லைன் கிளாஸ் என்று சொல்லுகிற மாதிரி ஆன்லைன் வடிவில், அதாவது வீடியோவாக அவர்களுக்கு வெளியிடப்படும். அது அவர்களை பார்த்து புரிந்து கொள்ளலாம். அதுதான் இந்த மணற்கேணி செயலினுடைய நோக்கம். அதாவது இது 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த செயலியானது பொருந்தும் நண்பர்களே. அதாவது அவர்களுடைய அனைத்து பாடங்களையும் காணொளி வாயிலாக வழங்கக்கூடியது. அதற்கடுத்து இந்த மணற்கேணி செயலியினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்று பார்க்கலாம். நாட்டிலேயே முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நண்பர்களே. நான் முன்னாடி சொன்னது போலதான் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான திட்டங்கள் இந்திய நாட்டிலே முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நண்பர்களே. இதை பார்த்துதான் பிற மாநிலங்கள் அறிமுகம் செய்கிறது. அதையும் தாண்டி சில வெளிநாடுகளில் கூட, கனடா போன்ற நாடுகளில் கூட நம்முடைய இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆலோசிக்கிறார்கள் நண்பர்களே. அவ்வளவு அற்புதமான திட்டங்களை இந்த ஆட்சி காலத்தில் முதல்வர் அவர்கள் தொடங்கி செயல்படுத்தி வருகிறார். அதில் மிகவும் பிரபலமானது நான் முதல்வன் திட்டம். எவ்வளவோ மாணவர்களை மருத்துவராகவும் இன்ஜினியராகவும் அதிகாரிகளாகவும் ஆக்கியிருக்கிறது. அதுபோக
இல்லம் தேடி கல்வி எண்ணும் எழுத்தும் இயக்கம் எவ்வளவோ மாணவர்களை தேர்ச்சி பெற வைத்திருக்கிறது. அதையும் தாண்டி மிகவும் பெரிய மகத்தான திட்டம் என்று புகழப்படுவது காலை உணவு திட்டம் நண்பர்களே. தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள இந்த காலை உணவு திட்டம்தான் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இங்கு காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு பெரும்பாலான இந்திய மாநிலங்களில் இதை பார்த்து தொடங்கி இருக்கிறார்கள். வெளிநாடுகளிலும் இது தொடங்குவதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது நண்பர்களே. அதனால்தான் இதனுடைய அம்சங்களில் நாட்டிலேயே முதன்முறையாக இந்த மணற்கேணி செயலி திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடங்களை வீடியோ வடிவில் கற்பிக்கக்கூடிய, அதாவது அனைத்து வீடியோக்களும் பாடங்கள் அடங்கிய அனைத்து வீடியோக்களும் அவர்களுக்கு வழங்கப்படும். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அதை பார்த்து புரிந்து கொள்ளலாம். இந்த மகத்தான திட்டத்தை நாட்டிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நண்பர்களே. அடுத்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் பாடங்களை காணொளி வாயிலான விளக்கப்படங்களை பள்ளி கல்வித்துறை உருவாக்கியுள்ளது. அதாவது பள்ளி கல்வித்துறையின் மூலம் இந்த செயலியானது உருவாக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இது 2 மொழிகளிலும் பாடங்களை வீடியோ வடிவில் விளக்கப்படங்களுடன் கூடிய வீடியோ வடிவில் இது கற்பிக்கிறது. இச்செயலி மூலம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எளிமையாக புரியும்படி பாடங்களை நடத்தலாம். அதாவது வீடியோவில் ஏற்கனவே பாடங்கள் நடத்தப்படும். அதில் சில முக்கியமான தகவல்கள் மற்றும் சந்தேகங்களை அங்கு வகுப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் அதை புரியும்படி அவர்களுக்கு சொல்லித்தரலாம் என்பதை தான் இது செயலி சொல்கிறது நண்பர்களே. அதாவது பள்ளி கல்வித்துறை மூலம் தொடங்கப்பட்டுள்ள கல்வி தொலைக்காட்சி தான் இந்த அனைத்து வேலைகளையும் செய்கிறது நண்பர்களே. இது நாட்டிலேயே முதல் முறையாக தொடங்கப்பட்டுள்ளது. அதனால்தான் இவ்வளவு சாதனைகளையும் செய்து வருகிறது. அதாவது இதனுடைய அம்சங்கள் நாட்டிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரு மொழிகளிலும் பாடங்களை வீடியோ வடிவில் உருவாக்கியுள்ளது. இச்செயலி மூலம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எளிமையாக புரியும்படி பாடங்களை நடத்தலாம் நண்பர்களே. மணற்கேணி செயலினுடைய விவரங்கள் இவ்வளவுதான். இதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். அதாவது எப்போது தொடங்கப்பட்டது என்று கேட்பார்கள். ஜூன் 23, அதாவது ஜூன் 2023. எங்கு தொடங்கப்பட்டது என்று கேட்பார்கள். தாம்பரம் அரசு பள்ளி. அடுத்து இதனுடைய நோக்கம் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அனைத்து பாடங்களையும் வீடியோ வடிவில் வழங்குதல் மற்ற அம்சங்களையும் பார்த்திருக்கிறோம். நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து 3ஆவதாக விடுதிகள் திட்டம் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இந்த திட்டமானது 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது விடுதிகள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது என்று கேட்டால் ஜனவரி மாதம் 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. எங்கு தொடங்கப்பட்டது என்று கேட்டால் சென்னையில் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இந்த விடுதிகள் திட்டமானது சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. நோக்கம் என்று பார்த்தால் முன்னாள் மாணவர்களை ஒன்று திரட்டி அரசு பள்ளிகளை மேலும் வலுப்படுத்துதல். அதாவது இதனுடைய நோக்கம், விடுதிகள் திட்டத்தினுடைய நோக்கம், அந்த பள்ளிகளில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக படித்து ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று திரட்டி அவர்களிடம் உதவிகளை பெற்று அந்தந்த அரசு பள்ளிகளை வலுப்படுத்துதல் நண்பர்களே. அதாவது கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துதல், வகுப்பறையை மேம்படுத்துதல், உபகரணங்கள் வாங்குதல் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி கொள்வதுதான் இந்த விடுதிகள் திட்டத்தினுடைய நோக்கம். அதனுடைய அம்சங்கள் என்னென்று பார்க்கலாம்.
இந்த திட்டத்தின்படி தாங்கள் படித்த பள்ளிகளுக்கு முன்னாள் மாணவர்கள் உதவிகளை செய்வார். உலகம் முழுவதும் சுமார் 7 லட்சம் முன்னாள் மாணவர்கள் படித்த பள்ளிகளை மேம்படுத்த முன்வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த திட்டத்தினுடைய அம்சங்கள், இந்த திட்டத்தின்படி, அதாவது விடுதிகள் திட்டத்தின்படி தாங்கள் படித்த பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் உதவிகளை செய்வார்கள். அதன்படி உலகம் முழுவதும் உள்ள சுமார் 7 லட்சம் முன்னாள் மாணவர்கள் படித்த பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அவர்களாகவே முன் வந்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது இந்த தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தினுடைய விவரங்களை அறிந்து தன்னார்வலராக, அதாவது அவர்களே இந்த திட்டத்திற்கு உதவுவதற்காக முன் வந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த விடுதிகள் திட்டத்தினுடைய சிறப்பம்சம் நண்பர்களே. இப்போது இந்த வகுப்பில் 3 திட்டங்களை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. இதோடு முடித்து கொள்ளலாம். ஏனென்றால் நிறைய திட்டங்களை பார்த்தால் உங்களுக்கு குழப்பமாகிவிடும். எந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது, எங்கு தொடங்கப்பட்டது என்று ஒரு கன்ஃபியூஷன் ஆகிவிடும் நண்பர்களே. அதனால் இந்த 3 திட்டத்தோடு முடித்து கொள்ளலாம். அடுத்து வரும் வகுப்பில் அடுத்து முக்கியமான 3 அல்லது 4 திட்டங்களை பார்க்கலாம் நண்பர்களே. ஏனென்றால் சிறிதாக பார்த்தால்தான் உங்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்ள முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதி இதோடு முடித்து கொள்ளலாம் நண்பர்களே. அடுத்த வகுப்பில் அடுத்த சில முக்கியமான திட்டங்களை பார்க்கலாம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசு அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. தொடர்ந்து படியுங்கள், வெற்றி பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள், அவர்களும் வெற்றி பெறட்டும். அடுத்தடுத்து முக்கியமான திட்டங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. கண்டிப்பாக மெயின்ஸ் தேர்வுக்கு இது கை கொடுக்கும், தவற விடாமல். அதுபோக நம்முடைய டெலகிராம் சேனலில் உங்களுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் புத்தகம் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் PDF, எடிட்டோரியல், மந்த்லி மேகசின் போன்ற அனைத்தும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. அதிலும் சேர்ந்து பயன்பெறுங்கள். அடுத்து சில முக்கியமான திட்டங்களோடு நாளை சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.